வணக்கம் நண்பர்களே. சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் நிதி உதவி செய்ய விரும்பினால் யூடியூப் சேனலில் எங்களுடைய சேனலுடைய மெம்பர்ஷிப் என்று சொல்லக்கூடிய உறுப்பினராக நீங்கள் இணைந்து கொண்டு அந்த பங்களிப்பை செய்ய இயலும். அதற்காக ஜாயின் ஒரு பட்டன் இந்த வீடியோ கீழே இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க அதற்குரிய தொகை ரூபாய் 119 சந்தாவாக செலுத்த வேண்டியிருக்கும். விருப்பப்படுகின்ற நண்பர்கள் இந்த பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. இன்றைக்கு நாம் அம்பேத்கரின் மையியலை பார்ப்பதாக இருக்கிறோம். அம்பேத்கர்னு சொன்னாக்க ஏற்கனவே ஏராளமான புத்தகங்கள், விளக்கங்கள் காண கிடைக்கின்றன. காணொளிகளும் நிறைய இருக்குது. அம்பேத்கரை பற்றி நிறைய உரையாடல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனாக்கா இப்போ கொஞ்சம் தீவிரமான உரையாடல்கள் எல்லாம் பல தளங்களில் நடக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இந்த காணொளி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ஒரு சிறு முயற்சி தான். ஒரு பெரிய ஆறு அல்லது பெரிய ஏரியுடைய தண்ணீரை சும்மா நம்ம ஒரு கப்பில் அளக்க முடியாது. இருந்தாலும் ஒரு 2-3 கப்பு எடுத்து இங்கே வைக்கலான்றதுக்கான முயற்சி தான் இந்த காணொளி. அம்பேத்கரை பற்றி நாம் ஏற்கனவே 2-3 காணொளிகள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இந்த முறை நான் அவரை பற்றி தேடும்பொழுது உணர்வுகள் இன்னும் கொஞ்சம் கூர்மையடைந்தன. ஒரு விஷயத்தை பார்ப்போம். அம்பேத்கர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க பல பதில்கள் வரும். நம்ம யோசித்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளாக ஒரு பெரிய மனித இனமே அடிமை இனம் போல கருதப்பட்டு வந்திருக்கிறது. 2500 இயர்ஸாக இந்த மண்ணில், இந்த மண்ணுடைய பூர்வ குடிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தீண்டத்தகாதவர்களாய் ஒதுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். யாருமே வலுவான குரலை பொதுக்களத்தில் எழுப்பியதாக பதிவுகள் இல்லை. ஆங்காங்கே நடந்திருக்கலாம். ஆனால் உலகுக்கே கேட்கின்ற வகையிலே உரத்த குரலாய் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான குரலாய் ஒலித்தவர்தான் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். 2500 years வரைக்கும் என்ன நடந்தது இந்த வரலாற்றில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பலருக்கான விடுதலைக்கான போர்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் தலித் மக்களுக்கான விடுதலை என்பது சாத்தியப்படவில்லை. அங்கங்கே சின்ன சின்ன மோதல்கள் நடந்திருக்கும். சில முயற்சிகள் நடந்திருக்கின்றன. அம்பேத்கருக்கு முன்னதாக வந்த அயோத்திதாசர் உட்பட பல செயல்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள் நாம் அறிவோம். ஆனால் இவர் ஒரு பெரிய ஒரு மெய்யிலேயே கட்டியிருக்கிறார். இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடப்பது எதனால் என்று யோசிக்கிறார். இவர்கள் விடுதலைக்கான சாத்தியக்கூறு என்பது அனைவரையும் உள்ளடக்கிய, அனைவருடைய நலனையும் உள்ளடக்கிய ஒரு தத்துவ கோட்பாட்டின் மூலம்தான் சாத்தியமாகும் என்று கருதி இருக்கிறார் அவர். அது அவருக்கு மேலை நாடுகளில் கிடைத்த கல்வியினுடைய விளைவாக நான் பார்க்குறேன். அவர் கொடுத்த எஜுகேஷன், எஸ்பெஷலி ஜான் டூவியிடம் அவர் பயின்றிருக்கிறார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். ஜான் டூவியை பற்றி சமீபத்தில் வந்த நூலில் விளக்கியிருக்கிறாங்க. அவருடைய அறிவு ஜீவித வரலாறு என்ற நூலில் அது பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. அதில் ஜான் டூவே ரொம்ப ரிசர்வ் டைப். அவர் அதிகமாக பேச மாட்டார், நிறைய எழுதி போடுவார். கருத்துக்களை அப்படியே அப்ஸ்ட்ராக்டாக சொல்லுவார். புரிந்து கொள்வது மாணவருடைய கடமை. அந்த ஜான் டூவே ஒரிஜினல் ஐடியாஸை நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு தெரியும் ப்ராக்மேட்டிசம்னு ஒரு ஃபிலாசபி இருக்குது. நடைமுறை இயல் என்று தமிழில் வைத்துக்கொள்ளலாம். இந்த நடைமுறையில் இருக்கின்ற சாத்தியப்பாடுகளை வைத்து தான் அவர் ஜஸ்டிஸ் என்பதையே விளக்க பார்க்கிறார். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அம்பேத்கருக்கு நிறைய இருந்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஜான் டூவே மட்டும் இல்லை,
பெர்ட்ரண்ட் ரசல் வந்து நிறைய விஷயங்களை அந்த தருணத்தில் பேசியிருக்கிறார். ரசலை வந்து அம்பேத்கர் அருகாமையில் இருந்த காலகட்டத்தில் கூட சந்திக்க முடியாமல் போயிருக்கிறது. அப்போது நிறைய ரசல் மேலே இவர் சில விமர்சனங்களை வைக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக கார்ல் மார்க்ஸ், அவருடைய சித்தாந்தம் என்பது மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை அம்பேத்கருக்கு பண்ணியிருக்கிறது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அம்பேத்கர் வந்து ஒரு கட்சி தொடங்கினார், தெரியும் நமக்கு, இந்திய தொழிலாளர்கள் கட்சின்னு. முதல்ல அந்த கட்சியினுடைய பல்வேறு ஷரத்துக்கள் வந்து கம்யூனிஸ்ட் ஃபிலாசபியாக தான் இருக்குது. ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, தனி சொத்துரிமை கூடாதது, கூட்டு பண்ணை முறை வைக்க வேண்டும் என்பது, நிலங்களை வந்து அரசே வந்து எடுத்து நடத்த வேண்டும் என்கிற சித்தாந்தம், இப்படி பல்வேறு விஷயங்களை சொன்னார். ஆனால் அதில் வந்து அவரால் ஜெயிக்க முடியல. இப்படியாக பல்வேறு விதமான தத்துவ கூறுகளினால் உருவாக்கப்பட்டது தான் அம்பேத்கரியம் என்ற சிந்தனை. அப்போ அவர் அந்த மெத்தடாலஜியை வந்து அடாப்ட் பண்ணுறாரு. டூவே கிட்ட இருந்தோ, ரசல் கிட்ட இருந்தோ, இன்னும் பிற தத்துவ அறிஞர்களிடமிருந்தெல்லாம் இது அத்தனையும் எடுத்துத்தான் வந்து இவர் வந்து தன்னுடைய தத்துவ கோட்பாடை உருவாக்கினாரா என்று கேட்டால் இல்லை. குறிப்பாக இந்த சமத்துவம், ஜனநாயகம், அப்புறம் தோழமை, சகோதரத்துவம், இம்மாதிரியான கருத்துக்கள் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனில் முக்கியமான பங்களிப்பை செய்தன. இது வந்து ஆழமாக வந்து அம்பேத்கருக்கு உள்ளே போச்சுன்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இதன் அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து தத்துவத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை கூட அவர் வந்து டிஃபைன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். தனி மனித சார்பு இல்லாமல் ஏதோ ஒரு ஹீரோ சார்ந்து இருக்கிறது. பெரும்பாலும் வந்து அரசியல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தலைவர் இருப்பார், அவரை சார்ந்து தான் எல்லாமே இருப்பாங்க, அவர் பார்த்துக்குவார்ல. அப்படி ஒரு இன விடுதலையை அவர் முன் வைக்கலை. தன்னை சார்ந்த அம்பேத்கர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு விடுதலையை வந்து அவர் முன் வைக்கலை. அவர் ஒரு தத்துவ கோட்பாடு சார்ந்த அரசியல் சித்தாந்தத்தை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே கட்டமைக்க விரும்பினார். மாடர்னிசம்னு நம்ம சொல்லுவோம். அது மேற்கத்திய பரப்பில் கூர்மையடைந்து வந்த தருணத்தில் தான் அம்பேத்கர் படிக்கிறார். டெக்னாலஜி டெவலப் ஆகுது, சயின்ஸ் டெவலப் ஆகுது, ரேஷ்னாலிட்டி வந்து படிப்பில் வந்து கூர்மையாக முன்னெடுக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்படி ஒரு உழைப்பை வந்து யாராவது கல்வி பரப்பில் செய்திருப்பார்களா என்பது கேள்விக்குரிய. எத்தனை டிகிரிஸ், எத்தனை பிஹெச்டிஸ். இதுதான் அவர் தன்னுடைய விடுதலைக்கான ஒரு என்ன சொல்கிறது, விடுதலைக்கான முக்கியமான ஒரு கருவியாக, கல்வியைத்தான் தன் விடுதலைக்கான முக்கியமான கருவியாக அவர் கண்டு கொண்டார் என்பது நமக்கு தெரிகிறது. அதனால தான் படிக்கணும் சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் வந்து இந்தியாவில் எம்மாதிரியான மையியல் கோட்பாடுகள் கட்டப்பட்டிருந்தன பார்த்தோன்னாக்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு உலக பேருண்மையை, ஒரு பிரபஞ்சத்தை பற்றிய ரகசியத்தை அறிவது தான் மெய்யியல் காட்ட வேண்டிய வழி என்று கருதப்பட்டது. இங்கே பெரும்பாலும் அப்படி தானே, அகம் பிரம்மாஸ்மி அடையதானே இங்கே வந்து அடிப்படையான விஷயம். மானுட விடுதலை என்பது ஆன்மாவுடைய விடுதலை. இங்கே மானுட விடுதலை, நான் ரொம்ப என்னப்பா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது நமக்கு அப்படி சொல்லணும், அதில் விடுதலை அடையணும்னாக்கா எப்படி, உங்கள் மனதினுடைய விடுதலை தான் தேவை. அக விடுதலையைத்தான் வந்து அழுத்தமாக சொல்லியது இந்திய தத்துவங்களின் பெரும்பாலானவை. இந்த வாழ்க்கையே வந்து மாயைன்ற அளவுக்கு போயிடுச்சு சில தத்துவங்கள். அது இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிற மாதிரி, உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து கர்மா தான், உங்கள் கர்ம வினையால் தான் வந்து இந்த வாழ்க்கை இருக்குது, கர்மத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். இன்றைய வரைக்கும் கர்மா தானேங்க. கர்மாவை பற்றி பேசுகிற எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதை மறுக்கவே முடியாது எந்த பரப்புலின்ற அளவுக்கு அது ஊன்றி இருக்கிறது பல 100 ஆண்டுகளாக. அப்போது அம்பேத்கரும் கர்மாவை பற்றி பேசுகிறாரு, அதை பின்னால் பார்க்கலாம். இப்படி ஆன்மீக விடுதலை, ஒவ்வொருவருடைய தனி மனிதனின் ஆன்ம விடுதலை பற்றியெல்லாம் பேசியவர்கள் பல 1000 ஆண்டுகளாக சொந்த மண்ணிலே விலங்கு பூட்டப்பட்டு தீண்டத்தகாதவர்களாக இருந்தவர்கள் பற்றி
அவர்களுடைய விடுதலையை பற்றி எதுவுமே பேசவில்லை என்பதுதான் வருத்தமான ஒரு வரலாற்று உண்மையாகும். இது மறுக்க முடியாது யாரும். அந்த விடுதலையை பற்றி அந்த தத்துவங்கள் எதுவுமே பேசலை. அந்த ஃப்ரேம் ஒர்க்லேயே அவங்களாம் வரல. இந்த சமயத்தில் தான் ஒரு 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 சாதிய கோட்பாடானது இறுகி புனிதத்தின் அடிப்படையில் மனு சாஸ்திரம் சொல்லுகிறது என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். அது சாதியத்தை புனிதப்படுத்தியது. அப்போது ரொம்ப டைட் கம்பார்ட்மெண்ட்டாக ஆக்கிட்டாங்க. இந்த தருணத்தில் தான் இன விடுதலை என்பதை பற்றி அவர் பேசுகிறார். இன விடுதலை என்பது சும்மா ஒரு முழக்கமாக அல்ல, அது ஒரு மெய்யியல் கோட்பாடாக உருவாக்குகிறார். அப்போ அது ஒரு மெய்யியல் கோட்பாடு இருந்துச்சுனாக்க அங்கே டிஸ்கஷனுக்கான ஸ்கோப் வந்துடுச்சு. எப்பொழுதுமே இந்த முழக்கங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் மெட்டா நெரேட்டிவ்ஸ். அதெல்லாம் முழக்கங்களுக்கான எதிர்வினை என்பது எதிர் முழக்கமாகத்தான் இருக்கிறது. முழக்கங்களை வைத்து யாரும் உரையாடல் நடத்துறதில்லை. தத்துவங்களை வைத்து தான் உரையாடல் நடக்கின்றன. அந்த வகையிலே இதை முற்றிலும் உணர்ந்த அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபிலசாபிக்கல் பிளாட்ஃபாரத்தை இவர்கள் விடுதலைக்காக உருவாக்கி இருக்கிறார் என்றால் அது மிகையில்லை. இவர்கள் விடுதலை என்று சொல்லும்பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரின் விடுதலையை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு சாதியை பற்றி மட்டும் இல்லை, அவர் இன்க்ளூசிவாக தான் அவருடைய ஃபிலாசபி போயிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது அம்பேத்கர் வச்ச இந்த டெமோக்ரஸி, ஃப்ரீடம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வெஸ்டர்ன் கான்செப்ட் சார். அது இந்திய தத்துவத்துடைய பிரதி அல்ல என்று மறுப்பவர்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அம்பேத்கருடைய ஃபிலாசபி பார்த்தீங்கன்னாக்கா அது இந்தியன் ஃபிலாசபியோடு சம்மந்தப்பட்டது. அது இந்திய தத்துவ பரப்பிலிருந்து பல கூறுகளை எடுத்துக்கொண்டது. குறிப்பாக அவர் குறிப்பிடுவது பௌத்தம் தான் இதற்கான ஒரு சாரத்தை கொடுத்ததுன்னு சொல்கிறார். பௌத்தம் தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, தோழமை, நட்பு, சகோதரத்துவம், அன்பு, கருணை இவை அனைத்தும் நான் மேற்கிலிருந்து எடுக்கவில்லை, பௌத்தத்திலிருந்து, இந்த மண்ணில் உருவான பௌத்தத்திலிருந்து தான் எடுத்திருக்கிறேன் என்பதை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார். மேற்கத்திய மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் கீழே நாட்டு நம்முடைய நாட்டினுடைய சாரத்தை, ஆன்மீக சாரத்தை எதுவென்று கண்டு கொண்டார் அவர். இப்படி இந்திய பரப்பில் ஆன்மீகம் பேசுகின்ற தரப்பில் எல்லா பள்ளிக்கூடமே அதை ஏற்றுக்கிறன்றது அம்பேத்கரை ஒத்துக்கிறார். நான் சொல்லியே பௌத்தம் கொடுத்தார். அஃப்கோர்ஸ் சார்வாகம் இருக்குது மெட்டீரியலிஸ்ட் ஃபிலாசபி. ஆனால் அவங்க எது அறிவு என்பதில் தான் அதிக கவனம் இருந்திருக்கிறது. அவங்களுடைய புத்தகங்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கல. இந்த சமூக தளத்தில் இருக்கிற மனிதர்கள் பற்றிய உரையாடல் அவற்றில் மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் புத்தர் பேசியிருக்கிறார். ஒரு புத்தமும் தர்மம் தம்மம்னு புக் இருக்குது. பெரியாதாசன் மொழிபெயர்ப்பு ரொம்ப எளிமையாக இருக்கும். அது தவிர நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப அழகாக அவர் புத்திசத்தையே கொஸ்டின் பண்ணுறாரு. அதாவது எதை கொஸ்டின் பண்ணுறாருன்னா அது குறித்து பேசப்படுகின்ற சில கதைகளை கேள்விக்குட்படுத்துகிறார். அதை முன்னதிலே சொல்கிறார். என்னையா ஒரு புத்தர் கிளம்பி போனார், 4 இன்சிடெண்ட்டை பார்த்தாரு, உடனே புத்தராக மாறிட்டான்னு சொல்கிறது சரியில்லை அப்படின்னு அதுக்கு ஒரு வரலாறை தோண்டி ஆய்வு செய்து முன் வைக்கிறார். அதுதான் அந்த வெஸ்டர்ன் எபிஸ்டமிக் ப்ராக்டிஸ். அது இந்த மாதிரி நிறைய கேள்விகளை அவர் முன் வைக்கிறார் பௌத்தத்தில். அது கட்டுக்கதைகளை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு குறிப்பாக கர்மாவை பற்றி கூட பேசுகிறாரு பின்னால். அது புத்தர் கர்மாவை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. அதுக்கு அம்பேத்கர் கேட்குறாரு, புத்தர் எப்படி ஏற்றுக்கிட்டு இருப்பார், அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருப்பாரு? நீங்கள் சொல்லக்கூடிய அடுத்த ஜென்மத்துக்கான கர்மா, இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் அதுக்கு விளைவு அப்படின்ற விளக்கங்களை புத்தர் ஏற்றுக்கொள்ளுவதாக இருந்தால் அவரே இந்த ஆஸ்திக மரபை மறுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இப்படியாக அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையில் அம்பேத்கருடைய தத்துவம் என்பது ஒரிஜினல் புத்தாவை தோண்டி எடுக்கிற விஷயமாக இருந்திருக்கு. அல்லது சமூக பரப்பில் இன்றைய காலகட்டத்திற்கு பௌத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக புதிய ஒரு பௌத்தத்தை உருவாக்கினார். அதுதான் நவயான பௌத்தம்னு பேர். முதல்ல ஹீனயானம் கொஞ்சம் லோயர் லெவல் இருக்குது. மகாயானம் ஒரு பரந்த அளவில் இருக்கிறது.
மகாயானம் ஈனயான வாகனம்னு அர்த்தம். இது நவயானம், புதிய வாகனம். புதிய வாகனத்தை உருவாக்குகிறார் அவர். முதல்ல கட்சி தொடங்குறாரு, பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பங்களிப்புகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து இவால்வ் ஆகிட்டே வர்றார். அவருடைய பங்களிப்புகளுடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து இவால்வ் ஆகிட்டு வருது. இறுதியெல்லாம் வந்து அவர் நவயான பௌத்தத்தை வந்து உருவாக்குகிறார். இன்றைய காணொலியில் அந்த நவயான பௌத்தம் எப்படிப்பட்டது, எப்படி உருவானது என்பது பற்றியும், அவர் ஏன் ஒரு கம்யூனிஸ்டாக ஆகலை என்பதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். சாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். கிட்டத்தட்ட டூவி கிட்டேருந்து இப்படி ஒரு சமத்துவ மனோபாவத்தை எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதை வந்து இங்கே பௌத்தத்தோடு இணைக்கிறார். ஏன் அவர் கம்யூனிசத்தோடு இணைக்கலை அப்படின்ற கேள்விக்கு பல பதில்கள் வந்து பலரால் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கூட வந்து ஏற்கனவே பேராசிரியர் முத்துமோகனுடன் உரையாடல் கொண்ட ஒரு காணொலியை போட்டிருக்கோம். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். இதில் வர்க்கம் என்பதுதான் கம்யூனிசத்துடைய அடிப்படை. இவரை பொறுத்த வரைக்கும் சாதி என்பது தான் இங்கே வர்க்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து வர்க்க பிரச்சனைகளில் இங்கே சாதி பிரச்சனை தான் முதன்மையானது. அதை வந்து கம்யூனிசம் இந்தியாவில் பேச மறுக்குதுன்றார். அது தெரிஞ்ச விஷயம்தான் சிலருக்கு. தெரியாதவங்களுக்காக தான் இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்குறோம். சாதிய வடிவத்தில் தான் இங்கே வர்க்கம் செயல்படுது. இது வந்து என்க்ளோஸ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறார். உள்ளடங்கிய ஒரு வர்க்கமாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு பார்த்தா வந்து அங்கே பொருளாதார விடுதலை தான் அடிப்படை. இங்கு பண்பாட்டு விடுதலையை வந்து முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த பண்பாட்டு விடுதலைன்னு சொல்லும்பொழுது ஒரு கிராம்சி, அந்தோனியா கிராம்சியோடு நெருங்கி வருவதாக நாம் பார்க்குறோம். அந்தோனியா கிராம்சியும் சற்று வேறுபடுகிறார் பியூர் மார்க்சிசத்திலிருந்து. அவரும் கூட பண்பாட்டு மேலாதிக்கம் இருக்கிற சமுதாயத்தில் பண்பாட்டு விடுதலை தான் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறார். அதற்காக முதல்ல செயல்படுறார். அந்த விலங்குகளை ஒழிக்க வேண்டும் என்றால் இங்கே வந்து சாதியை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னா அம்பேத்கருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனாக்க பொருளாதார அடிப்படையில் பார்க்குறாங்க. இதை சொல்லுவாங்க, அது மேல் கட்டுமானம் அடித்தளம்னுலாம் கம்யூனிஸ்ட் ஃபிலாசபி சொல்லுவாங்க. சாதியை வந்து மேல் கட்டுமானமாக வச்சுட்டாங்க. அந்த மேல் கட்டுமானமாக இருக்கிற சாதியை அம்பேத்கர் வந்து அடிக்கட்டுமானமாக மாற்றுகிறார். முதல்ல சாதி பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கள், அப்புறமா நம்ம வந்து மற்ற விடுதலை எப்படி பேசலாம். அப்படி சொல்லும்போது நம்ம இந்த அந்நியமாதல்னு கார்ல் மார்க்ஸ் நிறைய சொல்லுவோம் தெரியும். தொழிலாளர் அந்நியமாதலுக்கும் சூத்திரர் அந்நியமாதலுக்கும் வித்தியாசம் இருக்கின்றார். அதாவது வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸை வந்து நீங்கள் வந்து விலக்கி வைக்கிறது, அவங்க வந்து ஒரு ஒதுக்கி வைக்கிறது அல்லது அதில் வந்து படிநிலைகளை உருவாக்குவது என்பதற்கும், ஒரு பண்பாட்டு வெளியில் வந்து ஒரு சாதிய ரீதியாக வேறுபடுத்தி நிப்பாட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றார். இது ரொம்ப இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து புரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கி அதை புரிந்து கொண்டதால் இடதுசாரிகள் அதை நோக்கி நகர்வது, அம்பேத்கரை நோக்கி நகர்வதை நாம் பார்க்குறோம். எப்படியாவது இந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பல தளங்களில் செயல்கள் மூலமாகவும் செய்து வருவதை நாம் பார்க்குறோம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற செயல்பாடுகள் எல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வந்து பாட்டாளி வர்க்கத்தினுடைய சர்வாதிகாரம் பற்றி கம்யூனிசம் பேசுகிறது. ஆனால் இவர் வந்து பார்லிமெண்ட் டெமோக்ரஸியாக பேசினார். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் வந்து மொத்தத்தையும் வந்து பாட்டாளிகள் கையில் எடுத்துக்கொள்வது. ஆனால் இவர் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பியரில், இதுதான் அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் அவர் கொடுத்த அறிவு என்று நான் கருதுகிறேன். ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை தான் பேசினார். தனியார் சொத்துரிமையை ஒரு கட்டத்தில் வந்து மறுத்த அம்பேத்கர் வந்து பிற்காலத்தில் வந்து தனியார் சொத்துரிமைக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறார். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. வன்முறையாக ஒரு புரட்சி நிகழ்த்துவதை அம்பேத்கர் வந்து முன்வைக்கவே இல்லை. அம்பேத்கர் என்ன சொல்கிறார், நீங்கள் ரொம்ப வன்முறையாக இப்போ அடித்து பிடிச்சி ஒரு விஷயத்தை மாற்றிட்டீங்கன்னாக்க உங்களுக்கான எதிரிகள் வந்து நிறைய உருவாக்கிடுவார்கள். அங்கே வந்து ஒரு அமைதியான சமூகத்துக்கான ஒரு எந்த விதமான ஸ்பேஸ் இருக்காது, அதுக்கு இடமே இருக்காது. அப்போ என்ன நடக்கும்னாக்கா நீங்கள் அடித்து பிடிங்கினாலும் சரி, இல்லை உதச்சி எடுத்தாலும் சரி, அப்போ உங்கள் எதிரிகள் அதிகமாக இருக்கும்போது அதற்கான முரணானது இன்னும் கூர்மை அடைந்து கொண்டு தான் இருக்கே தவிர நிச்சயமாக ஒரு நல்ல சமுதாயமாக அது இருக்காது என்றார். இந்த இடத்தில் அவர் முன்வைப்பது வந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஃபிலாசபி இருக்கிறார். அதனால தான் அவர் வந்து ஒட்டுமொத்த இந்த இடதுசாரி புரட்சியை வந்து அவர் வந்து ஏற்கவில்லை. ஒரு பெரிய மனமாற்றம் போன்ற
சமூக மாற்றத்தை தான் வந்து அவர் முன்னிறுத்திருக்கிறார். அதுக்கு அடிப்படை காரணம் வந்து பௌத்தம் தான். நவயான பௌத்தம் என்பது உருவாகுவதற்கு முன்னால் அவர் சில பேசிக் ஃபிலசாபிக்கல் பாயிண்ட்ஸை வந்து கவனிக்கிறார். மனிதர்கள் என்பவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார். மனிதர்கள் என்பவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு புறம் வந்து பகுத்தறிவு கொண்டவர்கள், இன்னொரு புறம் வந்து மாரல் சென்சிபிலிட்டி, எத்திக்கல் சென்சிபிலிட்டி இருக்கும், அறம் சார்ந்த ஒரு உணர்வு கொண்டவர்கள். பகுத்தறிவு, அறம் இரண்டும் இணைந்தவன் தான் மனிதன். இப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன தேவை என்றால் மாண்பு தேவை, ஹியூமன் டிக்னிட்டி. இந்த மாண்பை நாம் வந்து முடக்கி விட்டாலோ அழித்து விட்டாலோ அது உலகத்திலேயே மிகப்பெரிய அநீதியாகும். மனித மாண்புக்கு எதிராக செயல்படும் செயல்கள் எல்லாம் அநீதியான செயல்கள். இப்படிப்பட்ட அநீதியை முன்வைக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் அநீதிக்கு துணை போகும் மதங்கள். முடிஞ்சு போச்சு கதை. இதிலிருந்து தான் அவர் வந்து டெஃபைன் பண்ணார். பின்னால் அவர் வந்து ஃபிலசாபிக்கலாக ஒரு தலித் சுயம் என்பது என்ன, நம்மெல்லாம் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், நோ யுவர் செல்ஃப், தன்னை அறிதல்னு. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஃபிலசாபிக்கல் பாயிண்ட் இருக்குது. இந்த தன்னை அறிதல் என்பது, தான் என்பது, சுயம் என்பது ஒரு தலித்துக்கு வந்து தலித்துக்கும் உயர் ஜாதிக்கும் வேறுபாடு இருக்கின்றார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய மனோ கட்டமைப்பு என்பது அந்த குடும்பங்கள், பாரம்பரியம், தொடர்ந்து அது கொடுக்குற பண்பாட்டு வரலாறு, இதெல்லாம் தான் அவனுடைய சுயத்தை தீர்மானிக்கிறது, சிந்தனையை தீர்மானிக்கிறது, வேல்யூ சிஸ்டத்தை, மதிப்பீடுகளை தீர்மானிக்கிறது. அதை அவன் கொஸ்டினை பண்ணுறது இல்லை. அவன் அப்படியே அதிலேயே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறான். ஆனால் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவர்களுடைய சுயம் என்பது வந்து எப்படி இருக்கும், அதுதான் வந்து இன்றைக்கி தமிழ் திரைப்படங்களில் முன்னிறுத்த முயல்கிறார்கள். அந்த சுயம் வந்து பல 100 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட சுயம். அது 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 எந்திரிச்சு நிற்கணும், டிக்னிட்டியோடு நிற்கணும். அப்படின்னா அது அது எப்போ சாத்தியமாகுன்றது தான் கேள்வி வருது. அந்த வகையில் பார்த்தா இவர் ரசலுடைய அந்த தனி மனித மாண்பு விடுதலை என்பதையும், கார்ல் மார்க்ஸுடைய விடுதலை, மனித விடுதலையை பற்றியும், அதற்கு வழிமுறையாக பிராக்மாட்டிசத்தில் கொடுக்கப்பட்ட டூவி, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவர் சொல்கிறது தான் வந்து மனுஸ்கி அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்கிறார். மனுஸ்கின்றது ஒரு பரந்த மனித நேயம் கொண்ட வாழ்க்கை முறை. இப்படி ஒரு மையலை கொடுத்ததால் தான் வந்து அம்பேத்கர் இன்றைக்கி வந்து பேசப்படுவதாக இருக்கிறார். இதுதான் ஃபவுண்டேஷன். இதுதான் தலித் செல்ஃப்ன்றது வந்து தனியாக இருக்கிற செல்ஃப் இல்லை. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே இப்போ பேசிகிட்டே இருந்தோம். தனிநபர் வந்து எப்படி வந்து சுயம் வந்து கண்டறிதல் என்பது அல்ல, அது ஒரு சமூகத்தால் உருவாக்கப்பட்ட சுயம். அது தலித்தினுடைய ஒரு சுயம் என்பது மட்டுமல்ல, உயர் சாதி இந்துக்களுடைய சுயம் என்பது கூட அவருடைய சமூகத்தால் உருவாக்கப்பட்ட நெறிகளால் ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த சுயம் என்பது. ஸோ என்னுடைய செல்ஃப் என்பது இட் இஸ் நாட் மீ பர்சனலி, ஐ எம் ஏ சோஷியல் மீ. சோஷியாலஜியை சொல்லுவாங்க பர்சனல் மீ, சோஷியல் மீ, ஸ்பிரிச்சுவல் மீன்னு 3 பிரிப்பாங்க. இந்த சோஷியல் மீன்றதுக்குள்ளே தான் கண்டிஷன்னு ஜேகேல கொண்டு வராரு. எவ்வளோ தூரம் நம்ம வந்து பண்பாட்டு கூறுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சுயத்தை வைத்திருக்கிறோன்னு பார்க்குறோம். அப்போ அந்த சுயம் வந்து அப்போது விடுதலை என்பது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், இந்த ஒடுக்கப்பட்ட இனத்துடைய அந்த சுயத்தினுடைய விடுதலை, அந்த இனத்துக்கான விடுதலையில் தான் அந்த சுயத்தினுடைய மாண்பானது பாதுகாக்கப்படும். எப்படி ஒரு அழகாக யோசிக்கிறார் பாருங்க. நீங்கள் தனியாக தியானம் பண்ணி மெடிடேட் பண்ணி அகம் பிரம்மாஸ்மி இல்லை சிவம்னு போயிடுவீங்க, அவன் போக முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு மோட்சம் கூட கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சுயம் என்பதை எடுத்த உடனே நம்ம கான்ஷியஸ்னஸ் பற்றி பேசியாகணும். ஒவ்வொருடைய தன் உணர்வு என்பது, அந்த தன்னுணர்வு தானே ஆத்மா இங்கே நம்ம ஊரில். இந்த தன்னுணர்வு என்பது வந்து இது வந்து நான் சுயம் அல்லது செல்ஃப்ன்றது வந்து அது கூட வந்து வர்ணாசிரமத்தால் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறது இந்திய சமுதாயத்தில்னு அம்பேத்கர் கருதுகிறார். இந்த இந்த சுயம் வந்து பாருங்கள், தலித் சுயம் மட்டும் ஒரு அக்ரணியாக கருதப்பட்டது. ரொம்ப குறிப்பாக நான் பார்க்குறது, அந்த சுயத்துக்கு ஒரு மரியாதை கிடையாது. அது பஞ்சமர்,
அது இந்த நாளுக்குள்ளேயே இல்லை, நீ ஆர்டிக்கே கிடையாது, வெளியில் தூக்கி போட்டாங்க. அது தலித்தினுடைய சுயம் என்பது அக்ரணி பொருள் கொண்ட அதுவாக கருதப்படுகிறது, அவர்களாக கூட கருதப்படவில்லை. பிற உயர் சாதியினரை உச்சக்கட்ட மேல் சாதியினர் அவர்கள் என்று சொல்வது உண்டு. பல சமயங்களில் அவன் இந்த ஃபியூடல் சிஸ்டத்தில் நான் பார்த்துருக்கேன், பல குடும்பங்களில் பார்த்துருக்கேன். இப்போ வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறான், அவன் டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறான். இப்போ நம்ம வந்து டிரைவர்னால் அவன்தான், போலீஸ்காரன், தபால்காரன், எல்லாமே அவன்தான் நமக்கு வந்து. அதாவது லெவல் கீழே நம்ம காசு கொடுத்த டிக்கெட்டில் உட்காந்தோன்னா அவன் ஓட்டினானா. இதெல்லாம் இந்த சொல்லாடல்களே வந்து நீங்கள் என்ன மனோபாவத்தில் இருக்கிறீர்கள் என்பதை வந்து புரிய வைக்கிறது. அப்படி பார்த்தாக்க சூத்திரர்களுக்கும் கீழே வைக்கப்பட்ட அந்த தலித்துகள் வந்து அது என்று சொல்வது பல குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன். அது வந்தது அது போனது என்ற மொழியாடல் கூட தலித் சமுதாயத்துக்காக பிரயோகிப்பதை நம்ம பார்க்குறோம். இது வந்து மனசாட்சியோடு யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த தருணத்தில் அம்பேத்கர் வந்து இதைத்தான் மாற்றணும்னு நினைக்கிறாரு. அப்போது அவர் வந்து இந்த ஆஸ்திக மதங்கள், அதாவது மனுஸ்மிருதியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அல்லது ஏற்றத்தாழ்வுகளை எந்த ஸ்மிருதி இல்லாமலேயே வந்து படிநிலை சமுதாயத்தை அங்கீகரிக்கக்கூடியவர்கள், இவர்களோடு மோதுவது என்பது வந்து ஒரு வேதிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆர்குமெண்ட்லாம் முன்னால் வைக்கலாம். நிறைய விமர்சனம் பண்ணிருக்காரு. அது ஆர்குமெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஆரோக்கியமான ஒரு மெய்யியலை கட்டமைத்து ஒரு மாற்று மெய்யியலை முன்வைப்பது தான் முக்கியம் நினைக்கிறதுனால அவர் அந்த மாற்று மெய்யியலுக்கான எல்லா கூறுகளையும் கொண்ட ஒரு சமயமாக பௌத்தத்தை காணுகிறார். இந்த பௌத்தம் கூட அவர் வேற ஒரு புது பௌத்தம் உருவாக்கிட்டார். அதில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை எல்லாம் அவர் தூக்கி போட்டு அவர் ஒரு புதிய பௌத்தத்தை உருவாக்கினான்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த பௌத்தத்தின் ஊடாக அவர் ஒரு தலித் எபிஸ்டமாலஜியை உருவாக்கிட்டார். தமிழர் அறிவு கோட்பாடுன்னு பேசுகிறாங்க. தலித்திய அறிவு கோட்பாடு என்பதை வந்து அது எல்லா இடத்துலையும் புதைச்சி வச்சுட்டார், கண்ணி வெடி போல். அதை தோண்டி எடுத்து பார்க்குறது இன்றைக்கி ஆய்வாளர்களுடைய கடமையாக இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ப்ரொஃபஸர் லூர்துநாதன் இருக்கார். அவர் இந்த தலித் எபிஸ்டமாலஜி என்பதை பற்றி ஒரு கட்டமைத்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருபவர் அவர். அப்போது இந்த தலித் எபிஸ்டமாலஜி என்பதை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அது ஒரு புதிய அறிவு கோட்பாடாக அந்த வார்த்தை தெரியலாம். ஆனால் வந்து உள்ளே போகும்போது ஓஹோ நம்ம சமூகத்தில் பேசிகிட்டு இருக்க விஷயம் தான் நமக்கு தெரியுது. இந்த வகையில் இப்போ இந்த நவயான பௌத்தம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அதனுடைய கூறுகள் என்னவாக இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஏன் அவர்கள் அக்ரிணியாக கருதப்படுகிறார்கள் என்று பார்த்தால் அந்த ஒட்டுமொத்த இனமுமே மாசுபட்ட இனம் என்று விளக்கப்படுகிறது சில புனித கோட்பாடு நூல்களில். ஏன் மாசுபட்டிருக்கிறது என்று பார்த்தால் அவர்கள் வந்து உண்ணக்கூடாத பல புலால்களை உண்ணுகிறார்கள் என்பதுதான். இந்த மாமிசம் சாப்பிட்றதுலேயே கூட கேட்டகரைஸ் பண்ணி அதெல்லாமல் அவங்க சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களாம் வந்து தீண்டத்தகாதவர்கள் என்ற ஒரு பெரிய ஒரு வரையறை உருவாக்கப்பட்டது. இதுக்கு பல்வேறு தலித்தியம் வந்து வரலாறுகள் எல்லாம் விளக்கத்தை கொடுக்குறாங்கன்றது வேறு பக்கம். எப்படி வரலாற்று ரீதியாக ரெண்டு பேர் எப்படி வந்து இது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பின்னால் ஏற்பட்ட அந்த மோதல்களை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அது ஒரு புறம் வரலாற்று பிரிவு இருந்தாலும் இந்த விஷயத்தில் இவங்க வந்து ஒரு புனிதம் என்பதை கற்பித்து அழுக்கு என்பதை கற்பித்து அதன் ஊடாக வந்து ஒரு இனத்தையே வந்து ஒதுக்கி வைக்கிற ஒரு ஃபிலாசபியானது ஹிந்து மதத்தில் வந்து கிரியேட் ஆகிருக்குது. இந்த லெவலில் தான் வந்து இதுக்கு விடுதலை, இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் வேறு ஒரு மெய்யியலை உருவாக்க வேண்டும் என்று கருதும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆன்மா என்பது ஏதோ புறநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியோடு சம்மந்தப்பட்டது, அதை வந்து நீங்கள் வந்து விடுதலை அடைத்து கொண்டு போக முடியும் அப்படின்ற கருத்தாக்கத்துக்குள்ளே வந்து அம்பேத்கர் போகலை. அம்பேத்கர் இந்த இடத்துக்கு வந்து அவருக்கு புத்தம் வந்து பௌத்தம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவர் இந்த ஆன்மாவை வந்து ஒரு சமூக கட்டமைப்பினுடைய வெளிப்பாடாக தான் பார்க்குறாரு. அவரை பொறுத்தவரை இந்த கடவுள் ஆன்மா இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரல. மனிதன் முழுமை அடைய வேண்டும் என்றால் அது சமூகத்தின் ஊடாகத்தான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு ப்ராசஸ் நினைச்சார்.
அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃபு, இந்த ஆன்மா, இதெல்லாம் வந்து எப்படி வந்து புத்தருக்கு இல்லையோ அதேமாதிரி அம்பேத்கருக்கும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி புத்தர் சொல்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புத்தமும் தம்மமும் இல்லை, நீங்கள் அதை பற்றி பேச மாட்டீங்கன்னா புத்தர்கிட்ட கேட்குறாரு ஒருத்தர் ஆன்மா பற்றி. அதோட முக்கியமான பிரச்சனைகள் மானுட விடுதலை குறித்த பிரச்சனைகள் இருக்கிறது, சமூகத்தின் மேம்பாடு குறித்த விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை பற்றி நான் கவனிக்க விரும்புகிறேன்ட்டு அவர் வந்து அதை பற்றி பேசாமல் விட்டுறாருன்னு அவர் விளக்கம் கொடுக்குறார். கிட்டத்தட்ட அது அம்பேத்கருடைய நிலைப்பாடும் வந்து அதுவாகத்தான் இருக்கின்றது என்று நான் கருதுகிறேன். இந்த இடத்துல வந்து இந்த தன்னுணர்வுன்றதை பொறுத்த வரைக்கும் சோஷியல் செல்ஃப் தான். பௌத்தம் ஆன்ம மறுப்பை வைக்கிறது, அது அப்படியே அவர் ஃபாலோ பண்ணுறார். ஆன்மான்னு ஒன்று இருக்கும்போது தானே அது உள்ளுக்குள்ளே கர்மான்ற ஒரு விஷயம் வருது, மறுஜென்மன்ற ஒரு விஷயம் வருது, பாவ புண்ணியன்ற ஒரு விஷயம் வருது. இது அத்தனையும் அதை நிராகரிக்க வேண்டும் என்றால் அது ஆத்மா என்பதை நிராகரித்தாக வேண்டும். அதாவது ஆத்மா அல்லது பிரம்மம் சார்ந்த இந்த கருத்து முதல்வாத கொள்கையை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது எப்பயோ போன பௌத்தம், நலிந்து மெலிந்து போன பௌத்தத்துக்கு உயிர் கொடுத்து அதை வந்து ஒரு ஆயுதமாக, பண்பாட்டு ஆயுதமாக மாற்றுகிறார் என்பதை நாம் இந்த இடத்துல கவனிக்கிறோம். இந்த ஆன்மா என்பது அப்போ என்னதான்னு கேட்டாக்கா பஞ்சபூதங்களுடைய சுழற்சியால் உருவாகுவதுதான ஆன்மா. இதை நிறைய நண்பர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. சிலருக்கு வந்து இந்த பிரபஞ்ச அனுபவங்கள்லாம் கூட இருக்குது, அவங்களாம் இதை ஏற்றுப்பாங்களான்னு டவுட் தான். ஆனால் அவர் வந்து ஒரு சமூகத்திலிருந்து அந்த பிரஜையுடன் பேசுகிறார். இந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டு வினையால் உற்பத்தியாவதற்கு பெயர் தான் நாம் ஆன்மா என்று கூறுகிறோம். அது வந்து பிரிந்து பிரபஞ்ச வெளியில் அது பிரம்மத்தோட ஐக்கியமாக தான் இல்லை. இறப்புக்கு பிறகு எல்லாம் பிரிந்து அந்த 5 பூதங்களும் அதன் நிலைக்கு சென்று அடைகின்றன. பியூர் சாருவாக தத்துவம் அது. பௌத்தமும் இதைத்தான் கூறுவதாக அவர் குறிப்பிடுகிறார். அவரை பொறுத்தவரை இந்த தன்னுணர்வு என்பது ஏதோ ஆன்மா இல்லை, அது சமூகத்தினுடைய கான்ஷியஸ்னஸ் கூட்டாஞ்சோறு ஆக்கி உருவாக்குவது, கூட்டு கலாச்சாரத்தின் விளைவாக வெளிவரக்கூடிய பிரதிபலிப்பாக அதை அவர் கருதுகிறார். தன்னுணர்வுக்கு அடுத்தபடியாக வருது மனம். மனம்னு கேட்டாலும் அவர் புத்தரை தான் ஃபாலோ பண்ணுறார். மைண்ட் இஸ் த சென்டர் ஃபார் எவ்ரி திங். அவரை பொறுத்த வரைக்கும் மனம் என்பதாந்து மையமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும். ஆனால் இது வெளியில் வரல, இது வந்து உள்ளே இருக்குது. அது மனம் என்பது ஒரு உறுப்பாக கணித்து கொண்டால் கூட அது உறுப்பு மட்டுமல்ல, அது தனி மனித விடுதலைக்கும் சமூக விடுதலைக்கும் அடித்தளமாக இருப்பது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அதுதான் விஷயம். மனம் இருந்தால்தான் இந்த சமூக மாற்றத்துக்கே வந்து அது வந்து அழைத்து செல்ல இயலும்னு சொல்கிறார். அதனால் இந்த அம்பேத்கருடைய இந்த ஆரோக்கியமான மனிதனுடைய உருவாக்கம் என்பது ஒரு ஆரோக்கியமான மனதை உருவாக்குவதில் தான் இருக்கிறது. மனசுனா ஏதோ திருப்பியும் ஆன்மா சம்பந்தப்பட்டது அல்ல, அது ஒரு பகுத்தறிவினால் உருவாக்கப்பட்டது. அது வந்து மூட நம்பிக்கை அற்ற பகுத்தறிவினால் உருவாக்கப்பட்டது. அது வந்து ஒரு சுயமரியாதையை பற்றி அக்கறை கொள்ள வைக்கும் சிந்தனையை வழங்குகின்ற சக்தி வாய்ந்தது தான் இந்த மனம். இந்த மனதை நீங்கள் செழுமைப்படும் மனமது செம்மையானால் என்ன ஆகும்னாக்க பகுத்தறிவும் சுயமரியாதை உணர்வும் வளரும். இதுதான் வந்து அவருடைய ஃபிலாசபியாக இருக்குது நமக்கு. அப்போ பகுத்தறிவு கூர்மையாக அடைந்து விட்டால் அந்த மனிதர்களால் வந்து தங்களுடைய தலைவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்க முடியும்ன்றார். அந்த உணர்வு வந்து கண்காணிக்க வைக்கும். கிரிட்டிக்கல் ரிஃப்ளெக்ஷன், கிரிட்டிக்கல் திங்கிங் வந்துடும். அதே மாதிரி வந்து அரசியல் செயல்பாடுகளையும் வந்து கூர்மையாக கவனிக்க வைக்கும். விமர்சனங்களை அது இந்த வகையில் வந்து ஒரு விமர்சன தத்துவமாக அந்த கிரிட்டிக்கல் தியரியாக வந்து அவர் பிளேஸ் பண்ணுறார். அப்போ மனம் என்பது அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையான கூறுகளை உருவாக்கக்கூடியது. நல்ல ஆரோக்கியமான மனமாக அமைய வேண்டும் என்றால் என்ன தேவைனாக்க நல்லதொரு கல்வி தேவை. ஒரு நல்ல கல்வி இருந்தால் தான் சரியான மனசு உருவாகும். அதனால் இந்த கல்வி திட்டத்தை பற்றியே அதிகமாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது.
இது இது ஒரு தனி மனிதனுடைய தேவை மட்டுமல்ல மனம், அது ஒரு அரசியல் தேவையாகவும் பார்க்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆரோக்கியமான பகுத்தறிவு கொண்ட மூடநம்பிக்கை விரும்பாத மனம் ஹியூமன் டிக்னிட்டியை பற்றி கவலைப்படும். ஹியூமன் டிக்னிட்டி இஸ் கனெக்டட் வித் டெமோக்ரஸி, இட் இஸ் கனெக்டட் வித் பாலிட்டிக்ஸ். அப்போது உரிமைகளை கோருகின்ற ஒரு உணர்வை உண்டாக்கும் நல்லது ஒரு மனம். அப்போ ஒரு சென்சிட்டிவான மனசு எப்படி இருக்குனாக்க ஒரு சுயமரியாதைக்கான எழுச்சியை விளைவிக்கும் என்பதுதான் அவருடைய விஷயமாக இருக்குது. அதாவது சாதி உணர்வு கொண்ட மனம் பெரும்பாலும் கேஸ்ட் மைண்டு தான் இருக்கிறார். இந்த கேஸ்ட் மைண்டுன்றது போய் ஒவ்வொருவரும் யூனிக் மைண்டாக இருக்கணுன்றார். இந்த எல்லாருமே எல்லாருடைய மனங்களுமே தெரிந்தோ தெரியாமலோ சாதியத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து இந்த கேஸ்ட்டை முழுவதையும் நீங்கள் உதிர்த்து விட்டு, எப்படி உதிர்ப்பது என்றால் கூர்மையான பகுத்தறிவு சிந்தனைகள் மூலமாக நீங்கள் வினாக்களை எழுப்பும்போது அது உதிர்ந்து போகும். அப்போ ஒரு யூனிக் இண்டிவிஜுவலாக நீங்கள் மாறுவீங்க. இதற்கான கல்வியை நம்ம உருவாக்கணுன்றார் அவர். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் செய்ய முடியலை. ஒவ்வொரு கல்வி களத்துலேயும் தோற்றுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. ஆனால் அம்பேத்கர் இன்னும் கொஞ்சம் கூர்மையாக வாசிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதுகிறேன். அப்போ ஜனநாயக நிறுவனங்களை பற்றிய அந்த மனமானது அக்கறை கொள்ளக்கூடும். மனசை ஒரு சோஷியல் ப்ராடக்டாக, ஒரு சோஷியல் சேஞ்சுக்கான கருவியாகத்தான் அவர் பார்க்குறார். இந்த தன்னுணர்வு, கான்ஷியஸ்னஸ், மைண்ட், இதுக்கடுத்து வருது கர்மா. இதையும் வேறு மாதிரி விளக்குறார் அவர். இதன் அடிப்படையில் தான் வேதாந்திக் ஃபிலாசபியை உருவாக்கப்பட்டது. இந்திய ஞானப்பரப்பே இவைகளை ஒரு மிதக்கும் தன்மையில் வைத்திருப்பதால் தான் அது பரவலாக பரவி இருக்கிறது. இந்த மூன்றையுமே அவர் அசைக்கிறார். எல்லாமே பூமியில் நட்டு வைக்கிறார். அந்த வகையில் பார்க்க போனால் கர்மா அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன, போன ஜென்மத்தை செஞ்ச பாவம், இந்த ஜென்மத்தை செய்கிற புண்ணியம், இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கர்ம வினை பயனால்தான் ஜென்மங்களே தீர்மானிக்கப்படுகின்றன என்ற நிலையில் இருந்த பொழுது அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்த கர்மாவுக்கும் பிறவிக்கும் சம்பந்தமே இல்லை. கர்மான்றது இருக்குது. அது அப்படின்னா என்னன்னாக்க ஒரு செய்கின்ற செயல். கர்மான செயல் தான். இந்த செயலுக்கு என்ன விளைவோ அதுதான் ஏற்படுமே தவிர அடுத்த ஜென்மத்தில் விளைகின்றதெல்லாம் ஏற்கக்கூடிய செயல் அல்ல அப்படின்ட்டார். அப்போது இந்த கர்மா என்பது எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது என்றால் சமூகத்தையே மாற்றும் ஆற்றல் கொண்டது. அவர் ஒரு சோஷியல் ஆக்ஷன் தியரி கொண்டார் கர்மா மூலமாக. கர்மான்றது இந்த சமூகத்தினுடைய எத்திக்ஸை தீர்மானிக்கக்கூடியது, இதனுடைய நெறிமுறைகளை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ மனித செயல்பாடுகள் என்பது இந்த பகுத்தறிவினால் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட செயல்களை தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது நல்லதொரு விளைவுகளை அந்த செயல் உண்டாக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக ஃப்ளாட்டாக நல்லது செய்யால் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல பார்த்தா இந்த மூணுத்தையும் காலி பண்ணிட்டார். மறுஜென்மமே இல்லை, அப்போ ஆன்மாவும் இல்லை, மறுஜென்மம் இல்லை, கர்மா இல்லை, இப்படிலாம் இல்லாத ஒரு தத்துவத்தை அவர் உருவாக்குறார். எதற்காக என்றால் மனிதர்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் அன்புடன், இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ஒரு சகோதரத்துவத்தை வலியுறுத்துறார். இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான தத்துவங்களை வச்சுக்கிட்டா நீங்கள் இருக்க முடியாது. அதுக்காகத்தான் அவர் உருவாக்குறது இந்த நவயான பௌத்தம் என்பதாகும். இதன் அடிப்படையில் தான் தலித்தினுடைய சுயம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது கூட கட்டமைக்கிறார். இப்போ அந்த நவயான பௌத்தம் குறித்து பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு இனம் உயிர்த்து எழ வேண்டும், விழித்து எழ வேண்டும் என்றால் அதற்கான மெய்யியல் கட்டமைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கவலையாக இருந்தது. கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். அவர் ஹிந்துயிசத்தை கிரிட்டிக்கலாக ஃபுல்லாக படிக்கிறார், சமணத்தை படிக்கிறார், பௌத்தத்தை படிக்கிறார், சீக்கியத்தை படிக்கிறார். அப்போது இந்தியாவில் இருந்த இஸ்லாம், கிறிஸ்துவம் இதெல்லாம் அவர் ஏற்கனவே நிராகரித்து விடுகிறார். ஏனென்றால் இந்த மண்ணை சார்ந்த மதங்கள் அல்லன்னு ஒரு மண் சார்ந்த தத்துவங்களை இன்னும் கூர்மையாக பார்க்கிறார் அவர். அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு வராது. பௌத்தம் தான்
ஒரு ஜனநாயகபூர்வமான சமத்துவமான மனித வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு தத்துவம் என்று அவர் முடிவுக்கு வரார். அதன் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சரி பண்ணணும்னு நினைக்கிறார். குறிப்பாக புத்தர் கர்ம வினை பற்றி கூறியது, பிற ஜென்மம் மறுஜென்மம் பற்றி கூறியதெல்லாம் பற்றி வெவ்வேறு விளக்கங்கள் ஏற்புடையவை அல்ல என்று அவர் நிராகரித்து விடுகிறார். அப்போ அதை ஒரு ஸ்டூல் சட்டி ரிஃபைன் பண்ணி ஒரு 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 மானுட விடுதலைக்கான ஃபிலாசபியாக முன்வைக்கிறாரு. அதுதான் நவயான பௌத்தம். அந்த பௌத்தத்துக்கு முன்னால் பாருங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் நடக்குது. நமக்கு தெரியாத நீர் எடுக்கும் போராட்டம், மகத் போராட்டம்லாம் பெரிய போராட்டம். அதெல்லாம் அந்த போராட்டங்களெல்லாம் தொடர்ந்து அவர் மக்கள் மத்தியில் ஊடாடுகிறார். தமிழ்நாட்டுக்கு பல ஊர்களுக்கு சென்று அவர் நேரடியாக மக்களோட உரையாடல் நிகழ்த்தி இருக்கிறார். ஆனால் அவருக்கு அயோத்திதாசர் குறித்து தெரிந்ததாக தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தில் பௌத்தம் இருந்திருக்கிறது, செயல்படுகிறது என்ற அளவிலே அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஓரளவுக்கு இந்திய பரப்பில் பல மக்களை, தலித்து மக்களை குறிப்பாக சந்தித்த ஒரு அனுபவம் இருக்குது. இவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான தலித்துகள் இந்தியாவில் பெருகி வந்தார்கள் அந்த சமயத்தில். அப்போ தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. 1956 இந்தியா சுதந்திரம்லாம் பெற்று எல்லாம் முடிஞ்சு போயிடுது. 1956 அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஒரு மாநாட்டை கூட்டுறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது நாக்பூரில் தீட்சா பூமின்னு இன்னைக்கு கூட சொல்கிறாங்க. அது ஒரு புண்ணிய ஸ்தலமாக நவயான பௌத்தர்களால் கருதப்படுகிறது. அந்த இடத்துல தான் 5 லட்சம் பேர், இன்றைக்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் 2 லட்சம் வந்துட்டாங்க, 3 லட்சம் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 5 லட்சம் பேரை திரட்டி அன்றைக்கு அவர்களை மதமாற்றத்தை செய்ய வைக்கிறார். நம்மெல்லாம் இனிமேல் பௌத்தர்களாக மாறிவிட்டோம்னு டிக்ளேர் பண்ணார். யோசித்து பாருங்கள், இந்திய பண்பாட்டு வெளியில் அந்த ஃபேப்ரிக்கில் எவ்வளோ பெரிய அதிர்வு இது உண்டாக்கி இருக்க வேண்டும். அன்றைக்கி இருந்த மக்கள் தொகை மேபி 35 கோடி 40 கோடி. அதில் இவ்வளவு பேர் ஒரு நாள் ஒரே நாளில் ஒரு மாறுறாங்கன்னா பின்னாலே நிறைய பேர் மாறுறாங்க. அப்போது என்ன மாதிரியான அதிர்வு இந்து மதத்தை தூக்கி பிடிப்பவர்களை கொடுத்துருக்கக்கூடும். ஒரு பெரிய அதிர்ச்சியாகி போச்சு. அதில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு புரட்சியை வெறுமனே ஒரு மதமாற்றம் அல்ல, அது ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய மாபெரும் ஒரு எழுச்சி, அது ஒரு விடுதலைக்கான நாள் அது என்று கூட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நாள் எப்படி இருந்திருக்கோ நான் யோசித்து பார்க்குறேன். அப்போது ஒரு பெரிய அதிர்வை இந்த நிலப்பரப்பில் அம்பேத்கர் என்று ஏற்படுத்துகிறார். கிட்டத்தட்ட எல்லாமே பௌத்தம்தான். பௌத்த நீங்கள் பிக்குணிகளும் உண்டு, பிக்குகளும் உண்டு. பிக்குனி எல்லாரும் அந்த பௌத்த துறவிகளுக்குரிய இந்த தலைமடித்தல் என்பதும் அதற்கான ஆடையை அணிவித்துக் கொள்ளுதல் என்பதும் எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அந்த அவங்க தான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நிற்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி புத்தருடைய அந்த 8 நல்வழிகளையும் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் இருக்குது. அன்றைக்கு ஒரு 22 கொள்கைகளை அனௌன்ஸ் பண்ணுறாரு, உறுதிமொழிகளை. நவயான பௌத்தத்தில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த 22 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் வாசிக்கிறார். அந்த உறுதிமொழிகள் தெளிவாக அவருடைய சோஷியல், பொலிட்டிக்கல், ஈவன் எக்கனாமிக்கல், ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னவா இருக்கின்றத தெளிவாக சொல்லுது. அதில் முதல் விஷயம் எடுத்து பார்த்தோன்னா, எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் என்பதை நான் நம்புகிறேன் அப்படின்றார். எவ்வளோ பெரிய ஒரு வேதனை பாருங்கள். சமத்துவம் இல்லாத ஒரு சமுதாயம், இதில் எல்லா மனிதர்களும் சமம் என்று நான் கருதுகிறேன். சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பேன். 2வது. 3வது, புத்தர் அறிவித்த 8 வழிப்பாதை, அந்த 4 Noble Truths and 8-fold Path, அதை நான் சின்சியராக கடைப்பிடிக்கிறேன். இப்படியாக புத்தர் சொன்ன சில நல்வழிகளை நான் தொடர்ந்து கடைப்பிடிப்பேன் என்பதும், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமும் அன்பும் காட்டுவேன். இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, நான்வெஜ்ஜு சாப்பிடலாமா கூடாதானே. ஆனால் அதில் அவர் கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கிறார். பௌத்தம் எப்பவுமே லிபரல் தான். இத்தனை ஆண்டு காலமாக உணவு பழக்கங்களை மாற்றுவது என்பது கூட வயலன்ஸ் ஆகிடும். முடிந்த வரை எதற்கெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறதாக நான் படித்தேன். அப்போது அது ஒரு சிக்கலான விஷயமாக தான் இன்றைக்கி இருக்குது. அது வேறு விஷயம். நான் திருட மாட்டேன்.
பிறர் பொருள் விரும்பாமை, நம்ம மண்ணில் சொன்ன எல்லா முக்கியமான பொய் சொல்ல மாட்டேன், அது எவ்வளவு சாத்தியம்னு தெரில, பொய் சொல்ல மாட்டேன், காமத்தவறுகளில் ஈடுபட மாட்டேன், சொல்கிறார் காமத்தவறுகளில் ஈடுபட மாட்டேன், மது போதை போன்ற பொருட்களை உட்கொள்ள மாட்டேன். இதெல்லாம் நற்பண்புகளுக்கான கூறுகள். இது சாதாரணமாக இருக்குது, நல்ல விஷயம் தானே, இது இந்து மதத்துலேயும் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் இனிமேல் தான் அவருடைய ட்விஸ்ட்டு, நான் பிரம்மா விஷ்ணு சிவனை கடவுளாக ஏற்க மாட்டேன், அவர்களை வணங்க மாட்டேன், அப்புறம் ராமனையோ கிருஷ்ணனையோ நான் கடவுளாக மதிக்க மாட்டேன், 3 பெருந்தெய்வங்களையும் வணங்க மாட்டேன், இந்த 2 எபிக் காட்ஸையும் நான் வணங்க மாட்டேன். ஏனென்றால் அதெல்லாம் சரியற்ற கடவுள்கள், கௌரி கணபதி இந்த மாதிரி இந்து மத கடவுள்கள் எத்தனை இருந்தாலும் அவைகளை நான் வணங்க மாட்டேன். கடவுள் அவதாரம் எடுத்தார் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த அவதார புருஷன் அவதாரமே இல்லை அப்படின்ட்டார். புத்தபிரான் விஷ்ணுவின் அவதாரம் என்று வேறு அந்த சமயத்தில் உள்வாங்க பார்த்தது இந்து மதம், அதுவும் பக்கா பொய் என்று நான் அறிவேன். நான் இந்த தவசம்லாம் செய்ய மாட்டேன், பித்ரு தருமோன்னு பிண்டம்லாம் கொடுக்க மாட்டேன். இந்த தவசம் பண்ணுறது அதெல்லாம் அந்த உலகத்தில் ஆன்மா இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அப்புறம் பிராமணர்களால் செய்யப்படும் எந்த சடங்குகளையும் செய்ய மாட்டேன். சடங்கு சம்பிரதாயங்கள் என்று சொல்லப்பட்ட வேத மரபில் சொல்லப்பட்ட அனைத்தையும் நான் நிராகரிக்கிறேன். இது ஒரு ஏத்தியிசம். அதாவது நீங்கள் மாற்று மதத்தை வைக்காமல் இதை மட்டும் சொன்னாக்க நீங்கள் பெரியாரிஸ்ட் ஆகிடுவீங்க. பகுத்தறிவுவாதியாக மட்டுமே நிற்கின்ற ஒரு தன்மை உண்டாகும். ஆனால் இங்கே ஒரு சமயத்தினுடைய ஒரு மாற்றை வைத்து அங்கிருந்து பேசுகிறது. ஆகையால் மானுடத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற எதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மனித குல முன்னேற்றம் என்பதே எங்களுடைய இலக்காக இருக்கும். புத்தரின் தம்மமே உன்னதமான மதம். தம்மம் அது அடிப்படையே தம்மம் தான், தர்மம் தான். அறம் எனப்படுவதே எங்களுடைய அடிப்படையான கோட்பாடாகும் அப்படின்னா சொல்கிறார். அப்போது இந்த வகையில் தான் புத்தரின் இந்த கோட்பாடுகளை ஏற்பதின் மூலமாக நான் ஒரு புதிய ஜனனத்தை பிறவியை எடுத்துள்ளதாக கருதுகிறேன். இப்படி அவர் சொல்லிட்டே போகிறார். இது எல்லாமே பௌத்தத்திலிருந்து அது இருக்கக்கூடிய அந்த மாசுகளை ஒதுக்கிவிட்டு பியூரிஃபை பண்ணதாக தான் பார்க்குறாரு. ஆனால் ஒரு வெஸ்டர்ன் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் வெஸ்டர்ன் காம்போனன்ட்ஸ் இதில் இருக்குது. குறிப்பாக டூவேனுடைய ப்ராக்மேட்டிக் ஃபிலாசபியிலிருந்து இவர் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் இம்மாதிரியான ஒரு ஒழுங்கமைத்த ஒரு மதத்தை சமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. பொதுவாக நம்ம இன்றைக்கி பாருங்கள், இந்த காலகட்டம் 56 இப்போ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 2026 வந்துருச்சுனாக்க 70 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சமூகத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன. இன்றும் கூட இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்குது. இன்னும் அதிக ரெலவன்ஸ் இருக்கிற ஒரு அவல நிலையும் உண்டாகிவிட்டது. இந்த வகையில் பார்த்தாக்க அவர் ஒரு பக்கத்தில் இந்து மதத்தை டோட்டலாக நிராகரிக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் ரிஃபைன்டு இந்த பௌத்தத்தை ஏற்றுக்கொள்வது, புதிய அடையாளத்தை உருவாக்குவது. அப்போ தலித்தினுடைய அடையாளம் என்பது இனி புதிய சுயத்தை உருவாக்கி கொள்வது என்பதுதான். அந்த புதிய சுயத்துக்கான வடிவமாகத்தான் இதெல்லாம் இந்த கொள்கைகளெல்லாம் அவர் வைக்கிறார். இது மோராலஸ் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி அப்படின்ற அளவில் தான் இதை நிறைய இடத்துல கன்சிடர் பண்ணுறாங்க. இன்றைக்கு நவையான பௌத்தத்தை கடைபிடிப்பவர்கள் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதில் 90% பேர் மகாராஷ்டிரத்தில் இருப்பதாக தெரிகிறது. பல நாடுகளிலும் கூட நவையான பௌத்தத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இலங்கையில் இருக்கிறாங்க, இங்கிலாந்து, அமெரிக்கா, தாய்லாந்து, இன்னும் சில நாடுகளில் இம்மாதிரியான பௌத்தர்களை நாம் பார்க்க முடிகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பழைய பௌத்தத்தில் இந்த பிறவி சுழற்சி, கர்மா இதெல்லாம் சில குழப்பங்கள் இருந்தது. அதையெல்லாம் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இந்த மெட்டஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இதுதான் அடிப்படையான விஷயமாக கொண்டு போகிறார். இந்த சகோதரத்துவத்தை கருணையின் அடிப்படையிலே புத்தர் சொன்னது அதுதான்.
நாம் உருவாக்க வேண்டும் என்றால் இந்த மனமானது அன்பு கொண்ட மனமாக மாற வேண்டும். இந்த இடத்துல தான் அவர் வந்து வன்முறையை ஒட்டு மொத்தமாக கைவிடுகிறார். நீங்கள் வன்முறையாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுது அது எதிர் வன்முறையை உண்டாக்கி உங்களை ஒழிச்சிடும், நசுக்கி விட்டுரும். அதுதான் அவர் சமூக நீதிக்கான போராட்டங்களை வைத்தாலும் அது ஒரு நீதியான அமைதியான எதிர்வினையாக இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை கொள்கிறார். இதில் பிக்குகள் மட்டுமல்ல, பெண்களுக்கும் அங்கே சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. பிக்குணிகள் தான் பெண் சன்னியாசிகள். அவர்களும் மொட்டையடித்து அது சன்னியாசி மாதிரி தோற்றம் தருபவர்கள் தான். அங்கே அவங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த கல்வியானது வலியுறுத்தப்படுகிறது. இன்னும் எடுத்து பார்த்தாக்க 92% மேலே எல்லோரும் நல்லா படித்தவங்க இருக்கிறாங்களாம். நவயான பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்க சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், ஆழமாக படிக்க வேண்டும். அப்படின்றதில் பிக்குணிகளுக்கும் அதுதான் கடமை. முதல்ல படிக்கணும். இந்த சாதி பாலின பாகுபாடுகளுக்கு எதிராக ஆணாக இருந்தால் சாதி போராட்டம்னு இருந்தால் கூட பெண்களுக்கு இந்த பாலின பிரச்சனை வேறு விடுகிறது. ஆண்களும் அதற்காக போராடுகிறார்கள். அப்போ இது குறித்த புரிதல்களை ஏற்படுத்துவது என்பதும் தாங்கள் உருவாக்கி கொள்வது என்பதும் அதற்கான வாசிப்புகள் அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவது பிக்குணிகளுடைய வேலையாக இருந்து வரதை பார்க்கணும். பிக்குணியில் நிறைய பேரில் நான் படித்து பார்த்தேன். இந்த பந்தே சுனீதினி பிக்குணின்னு இருக்காங்க. அவங்க சட்டம் மனித உரிமை இந்த தளத்திலே கூட ஈடுபட்டு வேலை பார்த்துட்டு வராங்க. இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவிஸ்டாக இருக்கிறாங்க. கல்வியின் அடிப்படையில் தான் அந்த துறவானதை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இன்னொரு பிக்குணி இருக்கிறார்கள். அவங்க பேர் தம்ம உபாசிகா சிவானி வஜ்ரசித்தா அப்படின்னு பேர். அவங்க தியானத்துலேயும் கூட ஈடுபாடாக இருக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. அவங்க விபாசனா மெடிடேஷனில் அவங்க தங்களை ஈடுபடுத்தி வரதா தெரியுது. இவங்க எல்லாருக்குமே ஒரு சிஸ்டம் இருக்கிறதா நான் படித்து பார்த்தேன். அது காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யணும், இது துறவிகளுடைய வாழ்க்கை முறை தான். வாசிப்புக்கான நேரம், கூட்டு தியான பயிற்சி, அப்புறம் உரையாடல்கள், சமூக செயல்பாடுகள், ஒவ்வொரு கட்டமாக அவர்கள் அதை பிரித்து வச்சு அதுக்கான பயிற்சிகளையும் அளிக்கிறார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய வீரியமாக நாடு முழுவதும் பரவி ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நவயான பௌத்தம் செய்து விடவில்லை என்பது தான் நம்ம பார்க்குற உண்மை. ஒருவேளை அம்பேத்கர் இருந்திருந்தாக்க இது ஒரு தீயாக பரவி இருக்கும். ஆனால் உடனே அவர் இறந்து போகிறார். கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிட்டார். இந்த பௌத்தம் தொடங்கிய கொஞ்ச நாள்லேயே. அதற்கு பிறகு வந்தவர்கள் அந்த பொறுப்பெடுத்து செய்கிறாங்க. அம்பேத்கரை இப்போ அங்கே போனீங்கன்னாக்க நாக்பூர் போனால் அங்கே புத்தர் சிலையும் வச்சுருக்கிறாங்க. அம்பேத்கரையும் போதி சத்துவர் போல் வணங்குகிறார்கள். அவர் எவ்வளோதான் சொன்னார், நான் மனிதன் தான், கடவுளை வணங்கக்கூடாதுனாலும் அவரை கூட அந்த லெவலில் வச்சு தான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். அங்கே வருஷத்தில் ஒரு முறை அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அவங்க வணக்கத்தை தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை பெரும்பாலும் குறைத்து கொண்டு விட்டாலும் கூட அது ஒரு சின்ன கம்யூனாக தான் இருக்கிறாங்க அவங்க. இன்னும் கூடுதலான இந்த சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பௌத்தம் என்பதை அயோத்திதாசர் போன்றவர்கள் முன்னெடுப்பதை நம்ம பார்க்குறோம். அயோத்திதாசரோ இல்லை வேறு இன்னும் சில பேரும் கூட வந்திருக்கலாம். MC ராஜா போன்றவர்களாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு உலக அளவிற்கு ஈர்ப்பு இல்லாததுக்கு ஆங்கிலத்தில் அந்த உரையாடலோ அல்லது விளக்கங்களோ போகலைன்றது ஒரு காரணமாக இருக்கலாம். அம்பேத்கரை கூட அந்த இவரை பற்றி தெரியலைன்றது தெரிஞ்சிருக்கலாம். அதிகமாக வாசித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். தமிழ் பௌத்தம் என்பது பெரும்பாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலித் இயக்கங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு கோட்பாடாக இருக்குது. இல்லைன்னா சிக்கல்னாக்க இந்த பௌத்தத்துக்கு நம்ம போயிட்டோம்னாக்க ரிசர்வேஷன் இருக்குதா இல்லையா, இடஒதுக்கீட்டு பட்டியலின மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு என்னவாகும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் ஏற்கனவே சில மாநிலங்களில் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் உறுதிப்படுத்தி அவங்களுக்கு அந்த இதை கொடுக்குறாங்க. SC STக்கான ரிசர்வேஷனை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. வேறு சில கிறிஸ்டியானிட்டியில் போனவங்களுக்கோ வேறு சில மதங்களுக்கு சென்றவர்களுக்கோ அது வழங்கப்படவில்லை என்பதையும் நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சில இடங்களில் அது கொடுத்துருக்குறாங்க. சில மாநிலங்களில் அது முதல்ல வரும்பொழுது அதற்கான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடங்கப்பட்ட காலங்களில் நவயான பௌத்தவாதிகளுக்கு ஒரு SCகளுக்கு என்ன இருந்ததோ
ஷெட்யூல்டு காஸ்ட் அல்லது பட்டியலின மக்களுக்கு வந்து என்ன உரிமைகள் தரப்பட்டதோ அத்தனையும் வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் இருந்தது. நான் பிற்காலத்தில் சில இடங்களில் வந்து சிக்கல்கள் வரதை நான் வாசித்து பார்த்தேன். இந்த சிக்கலும் வந்து அவங்க தலித்துகள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருப்பதால் வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து அறிவுபூர்வமாக வழிகாட்டுதல் பெற்றவர்கள் பலர் வந்து பௌத்தத்தை நோக்கி நகர்வதை நாம் வந்து பார்க்குறோம். அது வந்து அம்பேத்கருடைய நவயானமாக இருக்கலாம், இல்லை தமிழ் பௌத்தமாக இருக்கலாம். ஆதி பௌத்தர்கள் அல்லது பூர்வ பௌத்தர்கள் என்று தமிழகத்தைச் சேர்ந்த பலர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. ஆக மொத்தத்தில் வந்து பௌத்தம் என்பது வந்து மீண்டும் உயிர் பெற்று அது வந்து ஒரு இனத்தினுடைய விடுதலைக்கான ஒரு தத்துவமாக மாற்றப்பட்டு வருவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் விரிவான விஷயங்கள் இதில் இருக்கின்றன. நீங்கள் நிச்சயமாக இது குறித்தெல்லாம் பல்வேறு மாற்று கருத்துக்கள் கூட கொண்டு இருக்கக்கூடும். நான் ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். பொலிட்டிக்கல் பெரிய டயலாகு டிஸ்கஷன்ஸை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலை. இதற்கு உரையாடலுக்கான நண்பர்கள் யாராவது பேசுவது என்றால் அவர்கள் கண்டிப்பாக தங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். நன்றி, வணக்கம்.